Hi 11th standard கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்டேட்ஸுக்கு. ஏன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லீவில் என்ன பண்ணுவோம், என்ன பிளான் எல்லாமே இருக்குதுங்க. நிறைய விஷயம் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்டேட் வேணும்ல. ஸோ 11th பயாலஜி நேற்று போட்ட பிடிஎஃப் தான். அப்புறம் ஏன் சார் திரும்ப போடுறீங்கன்னா, இப்போது லாஸ்ட் டேயில் இருக்கும், நாளைக்கு எக்ஸாம். அப்போது இன்றைக்கி என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க ஒரு சிலர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஒரு சிலர் படிக்காமல் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி இதில் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் நம்ம இன்னும் கம்மி பண்ணால் மாட்டிக்குவோம். நான் ஆல்ரெடி புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பயாலஜி பற்றி உங்களுக்கு தெரியாது, புக் இன்னும் கேட்பாங்க. சாப்டர் 7 முடி பாட்னியில் வந்து பார்த்துங்க இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். ஒரு 20 கொஸ்டின் கூட இருக்காது. ஸோ இதில் முக்கியமான கேள்வி, முக்கியத்துக்கும் முக்கியம்னு சொல்லுவாங்களா, அந்த கேள்வியும் சொல்லிடுறேன். அண்ட் இந்த பிடிஎஃப் இருக்கிறது எல்லாத்தையும் படித்தா சந்தோஷம். ஒருவேளை படிக்க முடியாமல் போச்சுன்னா, சார் நான் ஒரு பாட்னியில் ஒரு 20-25 எடுக்கணும், ஜுவாலஜியில் ஒரு 25 எடுக்கணும், ஒரு 20-25 எடுக்கணும், மொத்தமாக ரெண்டுலேயுமே சேர்த்து ஒரு 50 மார்க் 70க்கு எடுத்தால் போதும்னா இது போதும், நான் சொல்கிறது போதும். அண்டு ரொம்ப முக்கியம், 1 மார்க் வந்து புக் பேக்கில் ரெண்டுலேயும் படிச்சுருங்க. ஸோ இப்போ சாப்டர் 1ல் 10 இந்த 9 ரெண்டுமே 5 மார்க்கு. ஃபஸ்ட்டு அதை படிச்சுருங்க. நீ மீதி 2 படிக்கலாம் பரவாயில்ல, ஆனால் 4 கொஸ்டின் தான் இருக்குது, படிச்சிரு. சாப்டர் 2ல் 5, 6, 8 ஓகே படிச்சுருங்க. ஈஸி தான், 2 மார்க் 3 மார்க். டேபிள் நம்பர் 2.4 ஜிம்னோஸ்பம் ஆங்கியோஸ்பம் கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க. சாப்டர் 3ல் 6th 7th பி 8th. ஸோ ஒரு வேளை இதெல்லாம் எனக்கு படிக்க தோணலைன்னா, ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ட்ரா லீஃப் டயக்ராம் எடுத்து பார்ட்ஸு, அதாவது ரூட் டயக்ராம் எடுத்து பார்த்து, அந்த ரூட் டயக்ராம் தான் 6வது. அடுத்த சாப்டர் 4, 8, 10 ரெண்டுமே 5 மார்க்கு படிச்சிரு, படிக்காமல் இருக்கக்கூடாது. ஃபிகர் நம்பர் 4.26 எல்லாருமே போடணும். 4 டயக்ராம் இருக்குது, 4 டயக்ராமோட டயக்ராம் போட்டு ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம் கண்டிப்பாக வேணும். அதுதான் அது. ஸோ அவங்க பேர் கொடுத்துருவாங்க. 4.7.3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டு ஒரு 5 பாயிண்ட், நான் 3 பாயிண்ட் படித்தாலும் போதும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீடு, விதைகளின் முக்கியத்துவம் 4.8.2 புக்கின். ஸோ ஏஸ்டிவேஷன் கொஷின் இருக்குது, முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நான் கொடுத்தது எல்லாமே இதில் படித்து தான் ஆகுங்க. நான் ஃபஸ்ட் நாள் சாப்டர் 5ல் ஒரு 3 கொஷின் இருக்குது. பாஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட் இதை படிங்க. கிரிட்டோரியா டார்னெட்டியா புக்கின் பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷனோட 7 எழுதிட்டு, கேலக்ஸு, கெரோலா, இன்ஃப்ளோரசன்ஸு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 7 எழுதிட்டு ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம் கட்டாயம் எழுதுங்க. அண்ட் அந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளிட்டோரியா டார்னெட்டியாக்கு, ஆலிம்சிப்பா, தத்துரா மெட்டல், அது புக் பேக். ஸோ இது 3மே நீங்கள் வந்து படிச்சிருங்க 5 மார்க்கில். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் வந்து புக்கின். ஸோ 7th 1 and 5th 1 புக் பேக்கு முடிஞ்சால் அது பார்த்துருங்க. 2 தானே இருக்குது. ஆனால் 6வது அந்த 3 கொஸ்டினில் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் வந்துடும். அதே மாதிரி ஃபஸ்ட் லெசனில் 5 கிங்டம்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுவும் வந்துடும். அதே மாதிரி சாப்டர் 6ல் நல்லா கேட்டுக்க, நியூக்ளியஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. டயக்ராம் பாரு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் பாரு, ட்ரா ஸ்பெஷல் டைப் குரோமோசோம், லாம்ப்ரஸ் குரோமோசோம், பாலிட்டின் குரோமோசோமோட டயக்ராமாவது ஒழுக்கமாக பாரு. கண்டிப்பாக அந்த கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு இருக்குது. செல்வாலோட ஃபங்க்ஷன். அடுத்து 6, 7, 8, 9, 10 8th மட்டும் 5 மார்க்கு. ஸோ இதில் நீங்கள் சாப்டர் 6 ஃபுல்லாக தான் படிக்கணும். சாப்டர் 7ல் நீ எதுவுமே படிக்கலான ப்ராப்ளம், மிட்டாசிஸ் மியாசிஸ் டிஃப்ரென்ஸ் படித்து வச்சுக்கோ. படித்து வச்சிங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிட்டாசிஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ்ன்னு எதாவது கேள்வி கேட்டால் கூட அந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் பாட்னி. இது நான் எப்படி திருப்பி எழுதுறது அதுதான். ஸோ என்னெல்லாம் லாஸ்ட்டாக சொல்கிற பாட்னியில் மிட்டாசிஸ் மியாசிஸ் படிச்சுன்னா சிக்னிஃபிகன்ஸ் சேர்த்து எழுதலாம், கேட்டால் எழுதலாம், டிஃப்ரென்ஸும் எழுதிக்கும். அடுத்தது இதில் ஃபுல்லாக படிச்சிரு சாப்டர் 6ல். அடுத்து இதில் வந்து சாப்டர் 5ல் வந்து அட்லீஸ்ட் அந்த 3 டெக்னிக்கல் பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் படுத்து, கிளிட்டோரியா, தத்துரா மெட்டல், ஆலிம்சிப்பா. அடுத்து இதில் வந்து எல்லாமே இந்த 4 லெசன் நீங்கள் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். இதுதான் லாஸ்ட் மினிட் கொஷினே. இதை தவிர்த்து நான் என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்கள். அடுத்தது பயோஜுவாலஜி. ஜுவாலஜியில் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர் இருக்கிறதே 2 மார்க் 3 மார்க் தான். அப்போ 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு ஜுவாலஜியில் நல்லபடியாக பண்ணணும், நீங்கள் வந்து படிக்கணும். இந்த 11th கேள்வி மட்டும் 5 மார்க்கு. ஓகேவா? சாப்டர் 3ல் 9, 11, 12 இந்த சாப்டர் 3 விட்டுருங்க. ரொம்ப முடியலனா, நல்லா படிக்கிறவங்க இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப முடியலன்னா சாப்டர் 3 விட்டுக்கலாம். சாப்டர் 4 எவனாவது விட்டிங்கன்னா மாட்டுவீங்க. இதில் 2 மார்க்கும் வரும், 3 மார்க்கும் வரும், 5 மார்க் வரும். சாப்டர் 4ல் என்ன சார் 5 மார்க் வரும்னா, புக்கின் 5 மார்க் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக், தவளையின் பொருளாதாரம் முக்கியத்துவம், ஃப்ராகு டோடு, அந்த 2 ஃப்ராக் ஒரே மாதிரி இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸு. இந்த 14, 15, 16, 17, 18, 21, 22, 24, 26 எல்லாம் 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பாக படிச்சிருக்கு. 27, 28, 29, 30 டயக்ராம் இருந்தால் டயக்ராம் போட்டுப்பார். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். ஸோ இந்த சாப்டர் 4 நான் ஸ்கிப் பண்ண அனுமதிக்க மாட்டேன், கண்டிப்பாக படிக்கணும். லாம்பிட்டோ, மோரிட்டி அண்ட் மெட்டாஃபயர் இந்த டேபிள் நம்பர் 4.1 இருக்க டிஃப்ரென்ஸில் 5 பாயிண்ட் படிச்சுக்கலாம். சாப்டர் 5ல் என்ன பண்ணலாம்? சாப்டர் 5ல் என்ன பண்ணலாம்னா 17, 18, 21 படிக்கலாமா?
முடிஞ்சால் படி, இல்லைனா விட்டுரு. ஸோ ஆனால் 17, 18 மட்டும் 2 மார்க் 3 மார்க் படிச்சுக்க. 21 வந்து 5 மார்க். ஆனால் 17, 18 மட்டும் 2 மார்க் 3 மார்க் லாஸ்ட் மினிட்ல வச்சுக்க. சாப்டர் 6ல் நான் சொல்கிறது வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 50 கீழே, 45லேருந்து 50 கீழே எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு இருக்கேன். 60 மார்க்கில் எடுக்கணும், 55க்கு மேலே எடுக்கணும்னா எல்லாமே படிங்க. நான் கொடுத்து எல்லாமே படிங்க. சாப்டர் 6ல் 17, 18, 20, 21, 23, 25 இதில் நீங்கள் எதுவுமே படிக்கலாம் பரவாயில்ல. இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அந்த டயக்ராம் ஃப்ளோ சார்ட் படித்து அந்த என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னு படித்து எழுதினா போதும். 5 மார்க்கில் கேட்பான் போதும். ரொம்ப வீக்காக இருந்தால் அது போதும். சாப்டர் 7ல் ஹார்ட் டயக்ராம் பார்த்துக்க, அழகாக வரைய தெரியணும். வரைஞ்சி பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்க, ஒரு 7 பார்ட்ஸு. அர்ஜுனன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹார்ட் பீட் எல்லாருமே படிக்கணும். 7.4.1 இதில் 15, 16, 21, 22 ஸ்கிப் பண்ணக்கூடாது, அனுமதிக்க மாட்டேன். சாப்டர் 7ல் ஃபுல்லாக படிக்கணும், சாப்டர் 4லேயும் ஃபுல்லாக படிக்கணும் நான் கொடுத்தது. ஓகேவா? இதில் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். சாப்டர் 8ல் நெஃப்ரான் டயக்ராம் பார்த்துக்க. நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் படித்து ஆகணும் 5 மார்க்கில். எல்எஸ் ஆஃப் கிட்னி டயக்ராம் மட்டும், ஆனால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் ஃபுல்லாக படிக்கணும். இது 2 5 மார்க். 20, 21, 25, 27, 28, 29, 30, 31, 33, 34 நல்லதுக்கு சொல்கிறேன், படிச்சுக்க. ரொம்ப வீக்காக இருக்கேன், நான் ஃபெயில் ஆகிடுவேன்னா படிக்க வேண்டாம், 5 மார்க் மட்டும் படி. ஆனால் 5 மார்க்ஸ் எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க் எழுதணும்னா இதெல்லாம் நான் கொடுத்து படிங்க. ஏன்னா நான் கொடுத்ததே கம்மிப்பா. அதுலேயும் நீங்கள் வந்து வைண்ட் அப் பண்ணிங்கன்னா எப்படி? சாப்டர் 7, 4 எதுவும் பண்ணாத, அப்படியே படிச்சிரு. முடிஞ்சால் சாப்டர் 6ஐயும் படிச்சிரு. அப்புறம் சாப்டர் 8ல் நெஃப்ரான் கிட்னி பார்த்துரு. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டயக்ராம் பார்த்துரு. அதுக்கப்புறம் சாப்டர் 1, 2லையும் ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணி. ஏன்னா 2 மார்க் 3 மார்க் எழுதணும்ல, அதுக்காக. சாப்டர் 3 வேணால் விட்டுரு, சாப்டர் 4ல எல்லாம் படிச்சுக்கோ. இது ஜுவாலஜி. ஸோ இதுதான் லாஸ்ட் மினிட் கொஸ்டின். ஸோ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்னியில் கட்டாயமாக நீ எல்லாமே படிச்சு தான் ஆகணும். இந்த பேஜில் இருக்கிறது எல்லாமே எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுலேயுமே எல்லாம் படிச்சிரு. சாப்டர் சொன்னால் மிட்டாசிஸ் மியாசிஸ் அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஜுவாலஜிலையும் சொல்லிவிட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க 11th ஸ்டாண்டர்ட். ஸோ லாஸ்ட் மினிட் கொஸ்டினும் இதுதான், லாஸ்ட் டே நைட்டு இதுதான். ஒரு 10 கொஸ்டின் சொல்லுங்கள் சார் அப்படின்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின், ஜுவாலஜியில் 4th சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின், 2 5 மார்க் கன்ஃபார்ம். அதே மாதிரி 5 கிண்டமே இந்த 2 கொஸ்டின், எஸ்டிவேஷன் அந்த ப்ளசன்டேஷன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் மிட்டாசிஸ் மியாசிஸ், அதுக்கப்புறம் இதுலேருந்து எதாவது கேட்கலாம். ஜுவாலஜியில் சாப்டர் 4ல் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் வந்துடும். ஃபஸ்ட்லேருந்து என்ன கேட்பான்னு தெரியல. லாஸ்ட்டில் அந்த நெஃப்ரான் கிட்னி நல்லா பார்த்துக்க, ஹார்ட்டு கொஸ்டின் நல்லா பார்த்துக்க, இன்ஸ்பிரேஷன் நல்லா பார்த்துக்க, ஒரு 5 மார்க் எழுதலாம். ஸோ 5 மார்க் பிரச்சனை வராது. 2 மார்க் 3 மார்க் கடினமாக இருக்கும், பார்த்து. ஸோ 1 மார்க் மட்டும் புக் பேக் எல்லாம் பார்த்துக்க. இந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி நேற்றே கொடுத்துட்டேன், இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கொடுத்துட்றேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் இப்போ நீ படிக்க ஸ்டார்ட் பண்ண கூட பாட்னியை கொஞ்சம் நேரம் அப்படியே படிச்சுட்டு நான் சொன்ன கொஸ்டின் படிச்சிங்கனாலே ஒரு 9 மணிக்குள்ள முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஜுவாலஜி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 லெசன் படித்தா கூட, சாப்டர் வாரியாக இப்போது முடிச்சுனா கூட ஒரு 12 மணிக்கு முடிச்சு தூங்கிட்டு காலைல எழுந்து படித்தா போதும். ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாமு. தயவுசெய்து 1 மார்க் மறக்காமல் பார்த்துட்டு போயிடும். 1 மார்க் 16 மார்க் விட்டுறாது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.